Hi to all. இந்த வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 4 பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் பார்ட் 1 வந்து பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்? ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் நடக்குது இல்லையா, அதை தான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓவராலாக அந்த ஒர்க்கை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதா யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா க்ரியேட் பண்ணுது, டெலீட் பண்ணுது, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராசஸ் கூட சேர்ந்து வேலை செய்யுது. அப்போ இந்த மாதிரி எல்லாமே மேனேஜ் பண்ணுறதா யார்? இந்த என்டையர் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? திங்ஸ் சொல்லியிருக்காங்க. Process management is a function that includes creating and deleting process and providing mechanisms for process to communicate and synchronize with each other. Okay, next, a process is a unit of work in a computer. ஏற்கனவே சொன்னோமா, ஒரு ஒர்க்கு தான் வந்து என்ன சொல்கிறோம், ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து யூசர் வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்னுடைய கண்டென்ட்டை பிரிண்ட் எடுக்கிறாரு. ஓகேவா? அப்போ அதுங்கூட என்னதான் ஒரு சிஸ்டம் டாஸ்க்காக இருந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் என்ன க்ரியேட் பண்ணாரோ பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியில் வரணும். அப்போ இது என்னது? ஒரு ப்ராசஸ் தான். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு இதை 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. A computer consists of collection of process. They are classified into 2 categories. என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். First one is system code, second one is user code. அதாவது என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெஷின் கூட இன்ட்ராக்ட் பண்ணது இல்லையா, அந்த மெஷினுக்குள்ளே என்னென்னலாம் டிவைசஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மெஷின் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது எப்படி? சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் அனதர் சாஃப்ட்வேர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் கம்ப்யூட்டருக்குள்ளே. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூசர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சரி, மெஷினில் நடக்கக்கூடிய ப்ராசஸும் சரி, எந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டம் கோடாக தான் இருக்குது. அதாவது மெஷின் லாங்குவேஜில் தான் இருக்கும். அப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுறது எந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்குது? சிஸ்டம் கோடு, அதாவது மெஷினரி லாங்குவேஜஸில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்டு, யூசர் கோட். யூசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறாருன்னு எக்ஸாம்பிளை வச்சுக்கோங்க. அந்த ப்ராசஸ் வந்து அவர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் கூட யூசர் கோட் மூலிமா. அதாவது நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த டைப் பண்ணுற கண்டென்ட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அவ்வளோதான். அப்போ அதுதான் வந்து என்னது? யூசர் கோட். அப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து என்னது? யூசர் கோட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த ப்ராசஸ்லாம் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, இதுக்கு என்னென்ன தேவை, எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், CPU டைம், மெமரி, ஃபைல்ஸ் அண்டு இன்புட் அவுட்புட் டிவைசஸ். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகும் அல்லது நடக்கும். சரியா? ஓகே. அப்போ ஓவரால் இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வந்து யார் சார் பார்த்துட்டு இருக்காங்க, யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் ஒர்க்கிங்ஸ். ஓகேவா? ஓகே. இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷெட்யூலிங் ப்ராசஸ், அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குதுன்னா அதை ஷெட்யூல் பண்ணுது. எது எப்போ செய்யணும், எந்த டைமில் செய்யணும், எந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷெட்யூல் பண்ணி வைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் போத் யூசர் அண்ட் சிஸ்டம் ப்ராசஸ். ஓகேவா? அதாவது சிஸ்டம் ப்ராசஸ்னாலும் சரி, யூசர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன ப்ராசஸ்னாலும் சரி, அது என்ன பண்ணுது? ஓவராலாக மேனேஜ் பண்ணுது. எப்படி? க்ரியேட் பண்ணலாம் ஆர் டெலீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, சஸ்பெண்டிங் அண்டு ரெஸ்யூமிங் ப்ராசஸ். அப்போதைக்கு நிறுத்தி வச்சுக்கலாம், இல்லாட்டா கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த என்டையர் ப்ராசஸ் செய்வேன். நெக்ஸ்ட்டு, ப்ரொவைடிங் மெக்கானிசம்ஸ் ஃபார் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அண்டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கிற போதே இன்னொரு ப்ராசஸ் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஓவராலாக யாருப்பா பார்த்துட்டு இருக்காங்க? இந்த என்டையர் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே ப்ராசருக்கு எப்படி அசைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு
சில அல்காரிதம் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறது வந்து ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரேஷன் வாங்க போகிறோம். அந்த ரேஷன் வாங்க போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், க்யூவில் நிற்போம். நம்மளை அந்த சமயத்தில் மேனேஜ் பண்ணுறவர் யார்? ரேஷன் போடுறவர். அவர் தான் என்ன பண்ணுவார், லைனில் நிற்க வைப்பார், டோக்கன் போட்டு தருவார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு ரேஷன் போடுவார். கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் ரேஷன் போடுவார். இதுவே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா செப்பரேட் பண்ணி கொடுப்பாரு. அதாவது பாய்ஸ் இவ்வளோ, கேர்ள்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டோக்கன் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் தருவார். இதில் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒர்க்கு, ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து நம்மளை மேனேஜ் பண்ணுறவர். ஓகேவா? சரி, இப்போ ப்ராசஸருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுட்டிங்க. இதில் என்னென்ன அல்காரிதம் கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன்று ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட் ஒன்றா பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னது, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஓகே, திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் queuing டெக்னிக்ஸ். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடில் என்ன அல்காரிதம் கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா queuing டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது க்யூவில் நிற்கிறது தான் ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேஷனையே வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தானே. அப்போ ஸ்கூலில் என்ன ப்ராசஸ் நடக்கு, நம்மளுக்கு டெஸ்ட்டு வச்சா கரெக்ஷன் வாங்குவோம். அதையும் கூட ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அஸ்யூம் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து நம்மளுக்கு டெஸ்ட்டு வந்து அசைன் பண்ணுறார். டெஸ்ட்டு முடித்ததுமே ஸ்டூடெண்ட்டில் என்ன பண்ணுவோம், லைனாக போய் டெஸ்ட் நோட்டினுடைய எண்டில் என்ன பண்ணுவோம், நம்ம கரெக்ஷன்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டாக வர ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டில் நிற்பார், செகண்டாக வர ஸ்டூடெண்ட்டு செகண்டில் நிற்பார், தேர்டாக வர ஸ்டூடெண்ட்டு தேர்டாக இருப்பார், ஃபோர்த்தாக வரவர் ஃபோர்த்தாக, அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போகும். ஓகேவா? அந்த என்டையர் கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்களோட டெஸ்ட் நோட்டு கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அவர் அனுப்பிச்சிடுவார். நெக்ஸ்ட்டு யார், செகண்ட் பர்சனா, அடுத்தது அவரை பார்ப்பார், அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன், அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஒன், இப்படியே லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பார். இங்கே என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்களுடைய ப்ராசஸ் முடிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்னது, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். ஓகே, செகண்ட் கான்செப்ட் என்னப்பா, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. இதில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். திஸ் அல்காரிதம் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ஜாப் பீயிங் எக்ஸிக்யூட்டட். அதாவது ஒரு ஒர்க்கு வந்து கம்ப்யூட்டருக்கு அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய சைஸை டிபெண்ட் பண்ணி தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கன்சிடர் 2 ஜாப்ஸ். அதாவது 2 ஜாப்பை வந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கங்க. என்னன்னு சொல்லிட்டு, ஏ ஜாப்பு அண்டு பி ஜாப். இதுக்கான சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஜாப்பினுடைய சைஸு 6 கிலோபைட்ஸ், செகண்டு பி ஜாப்பினுடைய சைஸு 9 கிலோபைட்ஸ். அப்போ ஏனுடைய சைஸ் என்னது 6 கிலோபைட்ஸு, பியினுடைய சைஸு 9 கிலோபைட்ஸ். அப்போ இந்த 2 ப்ராசஸ் வந்து சிபியூக்குள்ளே வந்து அசைன் ஆகிக்குது. இதில் எது ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாப் ஏ வில் பி அசைன்டு அண்ட் தென் ஜாப் பி கெட்ஸ் இட்ஸ் டர்ன். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க, ஷார்ட்டஸ்ட் ஜாப்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ ஷார்ட்டஸ்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா ஏனுடைய சைஸ் தான். அப்போ அதனுடைய கிலோபைட்ஸ் என்னது 6. அப்போது அந்த ஏ ப்ராசஸ் வந்து முதல் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் பி ப்ராசஸ் வந்து உள்ளார வரும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஏ அப்படின்னா ஏனுடைய சைஸு 6 கிலோபைட்ஸ். ஓகேவா? பியினுடைய சைஸு 9 கிலோபைட்ஸ். அப்போ நம்ம கான்செப்ட் எது பார்த்துட்டு இருக்கோம், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. இதில் எது ஷார்ட்டஸ்ட் ஜாப்பு, ஏ. ஸோ ஏ வந்து முதல்ல எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ரவுண்ட் ராபின் ஷெட்யூலில் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். த ரவுண்ட் ராபின் ஆர்ஆர், ஷார்ட் ஃபார்மில் ஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. தஸ் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அல்காரிதம் இஸ் டிசைன்ட் எஸ்பெஷலி ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம்.
அப்போ மெயினாக ஆர்ஆர் கான்செப்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, டைம் ஷேரிங் சிஸ்டம் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக் 3 ஜாப்ஸ், 3 ஜாப் எடுத்துக்கங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏபிசி. ஓகேவா, அப்போ 3 ஜாப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஜாப்பு, ஏ. அப்போ ஏ வந்து என்ன ஆயிரும், சிபிஐக்கு வந்து அசைன் ஆகும். ஓகேவா, இந்த ஏ ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் பி, பி முடிச்சதுக்கப்புறம் சி, அப்படி என்ன ஆகிட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஏபிசி அகெயின் ஏபிசி அப்படின்னு என்ன சீக்வன்ஸிலாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதைத்தான் என்ன சொல்ல வராங்க, ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னது, பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. ஓகேவா, இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். த கிவன் ஜாப் இஸ் அசைன்டு பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ஹையஸ்ட் ரேட்டோ அது. ஓகேவா, அப்போ இது ப்ரையாரிட்டி கான்செப்டில் தான் என்ன ஆகுது, இந்த பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெஃபினிஷன் கொடுத்துருக்காம பாருங்கள். The job which has higher priority is more important than the other jobs. அதாவது எந்த ஜாப்பில் அதிகமான ஒரு கண்டென்ட் இருக்குதோ அதை முதல்ல எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவும் போலயே 2 ஜாப் எடுத்துக்கங்க. அதுக்கு என்னென்ன பேர் சொல்லியிருக்காங்க, ஏ அண்டு பி. ஓகேவா, அப்போ ஏ ஜாப்புக்கான சைஸ் வந்து 5, பி ஜாப்புக்கான சைஸ் வந்து 7. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பி இஸ் அசைன்டு டு த ப்ராசஸர் பிஃபோர் ஜாப் ஏ. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன சொல்லியிருக்காங்க, பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி அப்படின்னு என்னென்னு சொல்லியிருக்கேன், ஹையர் ப்ரையாரிட்டி எதுவோ அது முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா. இங்கே எது ஹையர் ப்ரையாரிட்டி, பியினுடைய ப்ராசஸ். அப்போ பியினுடைய ப்ராசஸில் உள்ள சைஸ் என்னது 7, அதுவே ஏக்கு பாருங்கள் 5. ஸோ இதில் எது ஹையஸ்ட்டு 7. அதனால் இந்த 7 அப்படிங்கிற ப்ராசஸ் எதில் இருக்குது, பியில். அதை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஏ ஜாப்க்கே போகுது. இப்படித்தான் வந்து என்ன ஆகுது, ப்ராசஸ் வந்து ப்ராசஸருக்கு வந்து அசைன் ஆகுது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் வரும். இல்லை தனித்தனியாக செப்பரேட்டாக 3 மார்க் ஆர் 2 மார்க் கேட்பாங்க. ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் நல்லா லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். The major challenge in computer and software industry is to protect users' legitimate data from hackers. அதாவது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு என்ன இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து யூசருடைய டேட்டாஸ் வந்து பத்திரமா பாதுகாக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்டில் வந்து நிறைய செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணாலும் அதையும் மீறி என்ன ஆயிடுது, பல தப்புகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு உங்கள் நாலேஜுக்காக சொன்னேன். இங்கே என்னென்ன செக்யூரிட்டி கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே கிளியராக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபைல் ஆக்சஸ் லெவல், செகண்டு சிஸ்டம் லெவல், தேர்டு நெட்வொர்க் லெவல். இதை பற்றி ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னது, ஃபைல் ஆக்சஸ் லெவல். அதாவது ஒரு யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அந்த என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், அவர் பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது அந்த யூசர் எப்போ அதை ஆக்சஸ் பண்ணுறாரோ அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாரு, அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, அல்லது இந்த நம்ம டேட்டாஸ் வந்து ப்ரொடெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஓகேவா, இதுதான் வந்து என்னது, ஃபைல் ஆக்சஸ் லெவல். அதாவது ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறாருன்னா யூசரு, அந்த யூசர் என்ன பண்ணிக்குவார், அதுக்கான யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்குவார். ஓகேவா, இப்போ கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்குறாரோ அப்போ தான் என்ன ஆகும், இது வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, நெக்ஸ்ட்டு சிஸ்டம் லெவல். சிஸ்டம் லெவலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், உங்கள் மொபைலையே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் மொபைல் வச்சுருப்பீங்க, ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எப்படி நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கீங்க, ஒன்றா பேட்டர்ன் போட்டு வச்சுருப்பீங்க, இல்லாட்டினா ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வச்சுருப்பீங்க, இல்லாட்டினா ஃபேஸ் ரெகனைஸ் போட்டு வச்சுருப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டையர் மொபைலையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது என்னுடைய மொபைல் வந்து அதர் பர்சன்ஸ் வந்து அன்வான்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? எப்படிலாம் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன், பாஸ்வேர்டு வச்சுருக்கலாம், ஆர் பேட்டர்ன் வச்சுருக்கலாம், ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கலாம், ஆர் ஃபேஸ் ரெகனைஸ் வச்சுருக்கலாம். எந்த கான்செப்ட் வச்சுருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுது, உங்களுடைய டிவைஸ் வந்து மித்தையும் இருந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இதான் வந்து என்னது, சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி இஸ் ஆஃபர்ட் பை த பாஸ்வேர்ட் இன் ஏ மல்டி யூசர் என்விரான்மெண்ட். ஓகே, அப்போ நம்மளுடைய மொபைல் ஃபோன் மித்தையும் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் கொடுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும். உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்ப்யூட்டரை உங்கள் அண்ணா அக்கா சேர்ந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ஒரே சிஸ்டத்தை 3 பேர் சேர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அந்த சமயத்தில் நம்ம டேட்டாஸ் வந்து ப்ரொடெக்டாக இருக்குமா? இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க லாகினில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ நான் ஒர்க் பண்ணுறாப்புல இருந்தால் என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தா அது என்ன ஆயிரும், அந்த லாகின்குள்ளே போகும். இதுவே நம்ம அண்ணா ஒர்க் பண்ணுறாருன்னா அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா அண்ணாவோட லாகின்குள்ளே போகும். அதே மாதிரி அக்கா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரே சிஸ்டத்தை மோர் தென் ஒன் யூஸரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய டேட்டாஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி, அவங்களுக்குன்னு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி. இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த ஃபைல் ஆகட்டும், சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி ஆகட்டும், ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து இன்னும் 100% ப்ரொடெக்டபுளாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் பட் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் செக்யூரிட்டிஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ணுறது ஆர் மெயில் ஆக்சஸ் பண்ணுறது. ஓகேவா? நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்நெட்னு ஒன்று இருந்தால் அங்கே எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஃபேஸ்புக்கோ அல்லது இமெயிலோ என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே ஒர்க் பண்ணாலுமே நம்மளுடைய பர்சனல் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரியே தான் ஃபீல்ஸ் வரும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் எதோட கனெக்ட் ஆகிக்குது, இன்டர்நெட் கூட. ஓகேவா? அப்போது உலகம் முழுவதும் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய கண்டென்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு ஃபால்ட் டாலரன்ஸ். The operating system should be robust. When there is a fault, the operating system should not crash. Instead, the operating system have fault tolerance capabilities and retain the existing state of system. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதைவோ வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு நியூ யூசர். அந்த மொபைல் இதுக்கு முன்னாடி அதிகமாக யூஸ் பண்ணினதே இல்லை. பட் நீங்கள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக என்ன பண்ணுறீங்க, பார்த்து தெரிஞ்சிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது தப்பாக நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது டெலீட் பண்ணியிருந்தாலோ அந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே என்ன ஆகிடக்கூடாது, கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இன்கேஸ் அப்படி ஏதாவது நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணாலோ வேறு ஏதாவது ஃபைல்ஸ் அன்வான்டாக அன்எக்ஸ்பெக்டடாக டெலீட் ஆயிடுச்சுனாவோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலோ அல்லது ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்தாலோ எந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் ஃப்ரெஷ் மொபைல் எப்படி வாங்கிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குதோ அதே ஃபீல்டில் எகெயின் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்னது, ஃபால்ட் டாலரன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் an important function of operating system which handles the data storage techniques. இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓஎஸ் தான் ஹேண்டில் பண்ணுது எல்லா டேட்டாஸையுமே, ஸ்டோரேஜ் கான்செப்ட்ஸ்க்கு எல்லாம். ஓகே, the operating system manages the file, folders and directory system on a computer. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபைலு, ஃபோல்டர்ஸு, மித்த டைரக்டரிஸ் எல்லாமே என்ன பண்ணுது, மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்குது. Any type of data in a computer is stored in the form of files and directories and folders throughout the file allocation table. அதாவது இந்த FAT கான்செப்ட் மூலமாக, அதாவது ஃபைல் அலோகேஷன் டேபிள் கான்செப்ட் மூலமாக என்ன பண்ணிக்குது, இந்த டேட்டாஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுக்குது.
எப்படி ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபைலு, அதனுடைய ஃபைல் நேம் என்னது, அதனுடைய டைப் என்னது, அதனுடைய சைஸ் என்னது, அதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னது, அதனுடைய ஆக்சஸ் மோட் என்னது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ்லையும் என்ன பண்ணுது, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு வருது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஃபைல் மேனேஜர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, create, edit, copy, allocate and memories to the files and all updates the FAT. அதாவது இந்த FAT கான்செப்ட் யூஸ் பண்ணி நாம் இதெல்லாம் செய்யலான்னு சொல்லலாமா? அப்போ செய்கிற போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஃபைலுக்கு அந்த ஃபைல் எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படின்னு சொல்லியிருக்கேன், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், எனிதிங் எல்ஸ் என்னவோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணுறதாகட்டும், எடிட் பண்ணுறதாகட்டும், காப்பி பண்ணுறதாகட்டும், அதுக்கு மெமரி அலாட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது, இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு ஃபைலை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம்னா சும்மா சிம்பிளாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதில்ல, இவ்வளோ வேலை செய்யுது அது. ஓகேவா? பட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு கிளிக் பண்ணால் அது வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வந்து சர்ச் பண்ணுறீங்க, ஒரு லெட்டர் ரைட்டிங் வந்து டைப் பண்ணி வச்சுருந்தீங்க, நீங்கள் எந்த டைரக்டரியில் வச்சுக்கிறீங்கன்னு தெரியல, அதுக்கான நேம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் லெட்டர்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சர்ச் விண்டோவில் போய் லீவ் லெட்டர்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அது என்ன எல்லா டைரக்டரிஸையும் சர்ச் பண்ணுது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த லீவ் லெட்டர் அப்படிங்கிறத வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டா, இல்லை ஒரு சாங்கா, இல்லை ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ அந்த நேமில் என்னென்னலாம் இருக்குதோ அத்தனையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் லெட்டர் அப்படின்ட்டு ஒரு சாங் நேம் வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு எது வேணுங்க, டாக்குமெண்ட் வேணும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ன ஆயிரும், அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்படி தான் கான்செப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது இன்பில்ட்டாக. ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டி ப்ராசஸிங். சாரி, அதுக்கு முன்னாடி இந்த NTFS கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த கான்செப்ட், அதாவது ஃபேட்டுக்கு அடுத்த கான்செப்ட். இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபைல் சிஸ்டம், அதை தான் NTFS அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லினக்ஸ் கான்செப்ட்லேயும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம், அதாவது ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டி ப்ராசஸிங். மல்டி ப்ராசஸிங் என்னது, ஒரே டைமில் மோர் தென் ஒன் ஒர்க்கை வந்து அசைன் பண்ணுவோம் கம்ப்யூட்டருக்கு, அதான் வந்து மல்டி ப்ராசஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் லேப்டாப் வச்சுருப்பீங்க, அந்த லேப்டாப் யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணி அதுக்கான கண்டென்ட் எல்லாம் கொடுத்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, எக்ஸல் ஷீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஆர் ஏதாவது ஒரு கேம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம சம்டைம்ஸ் கேம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு நம்ம இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் நடக்கிற போதே மோர் தென் ஒன் ஒர்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூவாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து என்னது, மல்டி ப்ராசஸிங். இப்போ மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது, மல்டி ப்ராசஸிங்னா மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து அட் அ டைமில் செஞ்சுக்கலாம், அதுதான் வந்து என்னது மல்டி ப்ராசஸிங், அதான் சொல்லியிருக்காங்க. This is one of the features of operating system. It has 2 or more processors for a single running process. இப்போ புரிஞ்சா, எக்ஸல் ஒர்க் பண்ணுற போதே பாட்டு கேட்டீங்க, பாட்டு கேட்டுக்கிற போதே கேம் விளையாண்டீங்க, இதெல்லாம் மோர் தென் ஒன் ப்ராசஸ். சரியா? நெக்ஸ்ட்டு டைம் ஷேரிங். This is one of the features of operating system. It allows execution of multiple tasks or process concurrently. அதாவது ஒரே நேரத்தில் மோர் தென் ஒன் ஒர்க் செய்வோம், அதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும், அதன் மூலிமா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். P1, P2, P3ன்னு 3 ஜாப் வந்து இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. P1க்கு 30, P2க்கு வந்து 40, P3க்கு வந்து 50. ஓகேவா? அப்போது இந்த 30, 40, 50ங்கிறது வந்து மினிட்ஸு. இப்போ இந்த 3 ஜாப்ஸுமே கம்ப்யூட்டருக்கு வந்து அசைன் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற போது சைமல்டேனியஸில் என்ன ஆகும், ஒரே நேரத்தில் வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு P1 வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கும்,
இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு P2 எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 25 மினிட்ஸ், P3க்கு வந்து 30 மினிட்ஸ் நம்மளும் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன அட்டன் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிற போது 20 மினிட்ஸ் ஆனதுமே வந்து P1 வந்து பார்க்கும். ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்போ இதனுடைய டாஸ்க் இன்னும் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடும், P2க்கு போயிடும். இப்போ சைட் பை சைடாக P1 என்ன ஆகிட்டு இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு P2க்கு போய் பார்க்குது. அப்போ P2னுடைய ஒர்க்கு வந்து 25 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, அதாவது 21 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இதை வந்து என்ன பண்ணிடும், ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு P3க்கு போயிடும். ஓகேவா, இப்போ P3 வந்து என்ன ஆகுது, ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1க்கு மறுபடியும் வரும். இப்போ அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். எஸ் ஓவர்னா P1ஐயும் ஸ்கிப் பண்ணிடும். ஃபைனலாக என்ன இருக்குது, P3. இப்போ ஃபைனலாக எதை முடிச்சுட்டு என்ன பண்ணிடும், எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்படி தான் என்ன ஆகுது, ப்ராசஸ் வந்து நடக்குது. அந்த ப்ராசஸ் வந்து ப்ராசஸரை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேவா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க, சமையல் செய்வாங்க. நம்ம வீட்டில் 4 பர்னர்ஸ் உள்ள கேஸ் ஸ்டவ் இருக்குது அசியூம் பண்ணிக்கங்க. ஓகே, அந்த 4 பர்னர்ஸ்லேயுமே என்ன பண்ணுறா, சாப்பாடு செய்யலாம். ஓகே, இப்போ அம்மா வந்து நம்மளுக்கு சமையல் செய்கிறாங்க. மார்னிங் எழுந்திரிச்சதுமே குயிக்காக வந்து சமையல் முடிக்கணும். அதே மாதிரி ஈஸியாக என்ன பண்ணிடணும், ப்ராசஸ் வந்து குறிப்பிட்ட டைம்குள்ளேயும் முடிச்சிடணும். ஓகேவா, இதுதான் அம்மாவுடைய டார்கெட். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குக்கரில் என்ன பண்ணுறாங்க, சாதம் வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு பர்னரில் என்ன பண்ணுவாங்க, குழம்பு வச்சுருவாங்க. தேர்டில் என்ன பண்ணுவாங்க, ரசம் வச்சுருவாங்க. ஃபோர்த்தில் பொரியல் வச்சுருவாங்க. அப்போ அட்டன் டைமில் என்ன பண்ணுவாங்க, 4 ப்ராசஸுமே எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசில் வந்ததுமேவே என்ன பண்ணிடுவாங்க, அந்த பர்னர்ஸ் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து வெந்துருச்சு. ஓகேவா, அப்போ அந்த குக்கரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, குழம்பு, ரசம், பொரியல். ஓகேவா, அட்டன் டைமில் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. குழம்பு இன்னும் ஆகிட்டு இருக்குது, ரசம் ஆகிட்டு தான் இருக்குது, பொரியல் வந்து என்ன ஆயிடுச்சு, எண்டு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அதுக்கான என்ன ப்ராசஸ், அதை முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. எகைன் என்ன ஜாப் இருக்குது, இந்த குழம்பு, ரசம். இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாற்றி பாதி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு சர்டன் டைமில் அதுவும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணிடுவாங்க, எல்லா பர்னர்ஸையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. இதன் மூலிமா என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அம்மா வந்து தனித்தனியாக இதையெல்லாம் செஞ்சுருந்தா, அதாவது ஒரே பர்னர்ஸ் யூஸ் பண்ணி குக்கரில் சாதம் வைக்கிறது, அண்டு குழம்பு வைக்கிறது, அண்டு ரசம் வைக்கிறது, பொரியல் ப்ரிப்பேர் பண்ணுறது, 4 ஜாப்பு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இதுவே என்ன பண்ணிட்டாங்க, 4 பர்னர்ஸையும் அட்டன் டைமில் யூஸ் பண்ணி சைமல்டேனியஸாக என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு ஒர்க்கும் போயிட்டு இருக்கிற போது அனதர் ஒர்க்கு பார்த்துட்டே இருந்தாங்க. இதன் மூலியம் என்ன ஆயிடுச்சு, ஈஸியாக டைம் நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு, நம்மளுடைய ப்ராசஸும் குயிக்காக முடிஞ்சிருச்சு. அதே கான்செப்ட் தான் இந்த டைம் ஷேரிங்கில் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டாவாகட்டும், ஃபைல் ஆகட்டும், உலகத்தில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் இன்டர்நெட் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு ஒன்று கம்ப்யூட்டர்ஸ் வேணும். அந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பாக இருக்கலாம், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், ஆர் டேபாக இருக்கலாம், ஆர் மொபைலாக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த டிவைஸ் மூலிமா நம்ம உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இன்டர்நெட் மூலிமா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஷேர் பண்ணிக்கலாம். அதை தான் இந்த பேராகிராஃபில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்து நான் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன். ஒரு 25 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணாலும் எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கான லிங்க் நான் என்ன பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ண அந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்த்துட்டு ஆன்சரை வந்து சப்மிட் பண்ணுறீங்க. நீங்கள் சப்மிட் பண்ண டேட்டாஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுது. ஓகேவா, அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ நம்மளுக்குள்ளே எப்படி இருக்குது, ப்ராப்பராக கம்யூனிகேஷன் நடக்குது. எனக்கு தேவை டெஸ்ட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதியாச்சு, சப்மிட் கொடுத்தாச்சு, அதனுடைய கண்டென்ட் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா, இதான் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இங்கே பாருங்கள்,
A user one location can make use of all the resources available at the another location over the network. அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு வேணுங்கிற ரிசோர்ஸ் எல்லாம் இது உங்களை விட அதிகமாக அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா அந்த ரிசோர்ஸஸ் நீங்கள் அங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூலில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் கம்ப்யூட்டர் லேப்லேருந்து என்ன பண்ணுறேன், கொஸ்டின் வந்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைப் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து நான் பிரிண்ட் எடுக்கணும். பட் நம்ம லேபில் பிரிண்டர் கிடையாது. எங்கே இருக்குது பிரிண்டர்? ஆஃபீஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லேபில் இருந்துகிட்டே ஆஃபீஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸான பிரிண்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு என்ன பண்ண தேவையில்லை, ஒரு பிரிண்டரை பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பிரிண்டரை வந்து ஏரியா நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்டர்நெட் வழியாக அது ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ நான் இங்கே பிரிண்ட் கொடுத்தா எனக்கு எங்கே பிரிண்ட் அவுட் வரும், ஆஃபீஸில் வரும். அதுதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு, மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இன் த நெட்வொர்க். ஓகே, இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிவைஸ் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ் சிஸ்டத்தில் பிரிண்டர் இருக்குதுன்னு சொன்னோமா, பிரிண்டர்னுடைய லோடு வந்து நம்மளுக்கு பத்தலை, ஏன்னா அதனுடைய யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் ஜெராக்ஸ் மிஷின் வந்து வாங்குகிறேன், அது ரொம்ப அட்வான்ஸ்டு, லேனில் சப்போர்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறேன், ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி ஜஸ்ட் லேன் கனெக்ஷனில் என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணால் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அப்டேட் ஆயிரும். ஓகேவா, அப்போ நான் பிரிண்ட் கொடுத்தா என்ன ஆயிரும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெராக்ஸ் மிஷினில் வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இம்ப்ரூவ்ஸ் த இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர் அண்டு கிளைண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்ம நிறையா வந்து ஆன்லைனில் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில். ஓகே, அது வந்து நம்ம வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. அது இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒன்றா ஃபோன் கால் யூஸ் பண்ணுவோம், அப்படின்னா மெயில் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அதன் மூலிமா ஈஸியாக எப்படி கம்யூனிகேட் நடக்குது, சேல்ஸ் பண்ணார் இல்லையா அந்த கடைக்காரருக்கும் மெயில் மூலிமா கம்யூனிகேஷன் நடக்குது. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் என்ன ஆயிடுது, ஈஸியாக வந்து சால்வ் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு, ரெடியூஸ் த லோட் ஆஃப் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். அதாவது ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக நான் என்ன பண்ண தேவையில்லை, கம்ப்யூட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரை வச்சே நான் என்ன பண்ணிக்கலாம், நிறையா கம்ப்யூட்டரை வந்து இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் லேபை எடுத்துக்கலாம். ஓகே, அங்கே வந்து ஒரே ஒரு சர்வர் வந்து நான் வச்சுருக்கேன். ரிமைனிங் எல்லாமே என்ன பண்ணிக்கலாமா, என் கம்ப்யூட்டிங் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டோம்னா சிபியூஸ் இல்லாமல் அந்த சர்வர் மூலிமா வேணாய்க்கு நம்மளுடைய யூசர் சிஸ்டமில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஒவ்வொரு யூசருக்கும் நான் செப்பரேட்டாக சிபியூ வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சர்வர் வாங்கி என் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் மூலிமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் வந்து 10 யூசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா 10 யூசர் என்ன பண்ணிக்கலாம், அந்த என்டையர் சர்வர் யூஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அப்போது நான் 10 சிபி இதுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதை தான் சொல்கிறாங்க, ரெடியூஸ் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராமினென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதோட முக்கியத்துவம்லாம் என்னது, எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யூனிக்ஸு, செகண்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், தேர்டு லினக்ஸு, ஃபோர்த்து iOS, ஃபிஃப்த்து ஆண்ட்ராய்டு. ஓகே, மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் எ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ப்ரெசண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே GUI யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். GUI மீன்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு, a GUI lets you use your mouse to click icons, buttons, menus and everything is clearly displayed on the screen using a combination of graphics and text elements. ஆமாம், இந்த GUIனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐகான்ஸ் யூஸ் பண்ணியோ அல்லது ஒரு லெட்டர்ஸை கிளிக் பண்ணியோ அல்லது ஒரு பட்டன்ஸை கிளிக் பண்ணியோ நம்ம ப்ராசஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, இதுதான் ஒரு டாக்குமெண்ட்டுன்னு வச்சுக்கிங்களேன். இதை வந்து நான் சேவ் பண்ணணும். நான் என்ன பண்ணுனா போதும், ஜஸ்ட்டு சேவ் ஐக்கான் கிளிக் பண்ண என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும். ஃபைல் நேம் கேட்கும், சேவ் பட்டன் கொடுத்தா சேவ் ஆயிரும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா ஃபைல் மெனு கிளிக் பண்ணி சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் சேவ்னுடைய டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பட்டன் கிளிக் பண்ண என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும். அப்போ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து நாம் என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, டைப் பண்ணுற போது என்ன பண்ணுறோம்,
ஒர்க்கிங் ஏரியாவில் டைப் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணுற போது ஒன்று ஐகான் கிளிக் பண்ணுறோம், இல்லாட்டா மெனு பார் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறோம். அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஐகான்ஸ். அதனால தான் GUI வந்து இவ்வளோ பாப்புலராக வந்து யூஸ் ஆகி. OS can be either property of with a commercial license or can be an open source. அதாவது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது இவ்வளோ அட்வான்டேஜான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல் லைசன்ஸு, இன்னொன்று வந்து ஓப்பன் சோர்ஸ். கமர்ஷியல் லைசன்ஸ் அப்படின்னா அதை நம்ம காசு கொடுத்து வாங்கணும். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. ஓகே, அப்போ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஓப்பன் சோர்ஸ்னால் காசு கொடுக்க தேவையில்லை. கமர்ஷியல் பேஸ்டு அப்படின்னாவே கண்டிப்பாக பணம் கொடுத்து தான் வாங்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கேயே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கலாம், மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இது. அது என்ன பண்ணுது? கமர்ஷியல் லைசன்ஸ்டு தான். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணணுன்னா காசு கொடுத்து தான் வாங்கி என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். சரியா சார்? அதெல்லாம் யார் சார் இப்போ வாங்குறாங்க, பைரேட்டட் எடிஷன் போட்டுரும் இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். பைரேட் அப்படின்னாவே அது வந்து இல்லீகல் தான். நம்ம லீகலாக யோசிச்சோம்னா அது என்ன பண்ணணும், காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். சரியா? அப்போது இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குறது எல்லாமே வந்து கமர்ஷியல் லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் மட்டும் ஏங்க சார் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனே சொல்லிட்டா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு கோடிங் போடுறதுக்கான நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே மாடிஃபை பண்ணி நியூ கான்செப்டில் இன்ஸ்லைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இதை விட அட்வான்ஸ்டு வெர்ஷனாக நீங்கள் க்ரியேட் பண்ணி அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்படி யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதான் வந்து என்னது, ஓப்பன் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய OS வந்து யூனிக்ஸ். Unix is a family of multitasking and multi-user operating system that derived originally from AT&T Bell Laboratories, where the development began in the 1970s by Ken Thompson and Dennis Ritchie. அதாவது Ken Thompson and Dennis Ritchie அப்படிங்கிறவங்க வந்து 1917ல் AT&T Bell Laboratoryல இந்த யூனிக்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகே, next Linux. Linux is a family of open source operating system. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், அதாவது அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது வந்து என்னது, ஓப்பன் சோர்ஸினுடைய அட்வான்டேஜ். இட் கேன் பி மாடிஃபைட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை எனிஒன் அரவுண்ட் த வேர்ல்டு. சொன்னோமா, அதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. This is different from property of software like Windows, which can only be modified by the company that owns it. அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம வாங்கணும்னா அதை அப்டேட் வந்து யார் செய்வாங்க, அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மட்டும்தான் செய்ய முடியும். பட் இந்த ஓப்பன் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், அதாவது மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, அவைலபிள் ஆன் இன்டர்நெட். ஓகேவா? இப்போ இன்டர்நெட்டில் என்ன பண்ணிக்கலாம், அதை போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா இதை என்ன பண்ணிக்கலாம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்லோடும் பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் சர்வர்ஸ் ரன் ஆன் லினக்ஸ் பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ மோஸ்ட் ஆஃப் சர்வர்ஸில் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் நிறைய டைப்ஸ் கொடுத்துக்குறாங்க, பார்த்துக்குங்க. அதாவது என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்துடலாம். லினக்ஸு, உபுண்டு, மின்ட், ஃபெடோரா, ரெட்ஹாட், டீபியன், கூகுள்ஸ், ஆண்ட்ராய்டு, குரோம் ஓஎஸ், குரோமியம் ஓஎஸ், இதெல்லாம் வந்து பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் ஒரிஜினேட்டட் இன் 1991. அதாவது லினக்ஸ் வந்து எப்போ வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லினஸ் டோரல்வால்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆகிற போது 1991ல் ஃபின்லாண்டில் வந்து இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணார். இது இந்த அளவுக்கு மோர் சக்ஸஸாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டெவலப் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொடுத்து ஒர்க் பண்ண சொன்னார். அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி இதை வந்து யார் வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா இதை விட பெட்டராக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இது யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை திங் சொல்லியிருக்காங்க. He received support and assistance from a large pool of volunteers who succeed in creating a complete and functional operating system. அப்போது நான் ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறீங்க, நான் க்ரியேட் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணி. உங்களுக்கு என்னை விட என்ன பண்ணிக்கலாம், பெட்டர் நாலேஜ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் பண்ணினதை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து டெவலப் பண்ணலாம். அதை இன்னொருத்தர் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறார். அவருக்கு உங்களை விட நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறார். இப்படியே என்ன ஆயிடுச்சு, உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ விண்டோஸ்க்கு ஈக்குவலாக இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது. இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து வந்துச்சு. ஓகேவா? இப்போ லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் போத் ஆர் சேம். ஓகே, நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்னால் உங்களுக்கு தெரியும் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஃபஸ்ட்டு எந்த கம்பெனிஸ்க்கு வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் அண்டு ஏஎம்டி ஆர்கிடெக்சர் பேஸ்டு கம்ப்யூட்டர்ஸ். இன்டெல் அண்டு ஏஎம்டி ப்ராசஸ் உள்ள கம்பெனிஸ்க்காக என்ன பண்ணாங்க, இந்த விண்டோஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஃபார் மொபைல் டிவைசஸ். ஓகே, இதை பார்த்துலாம். மொபைல் டிவைசஸ் சச் எஸ் ஃபோன்ஸ், tablets and MP3 players are different from desktop and laptop computers. Hence, they need special operating systems. அதாவது மொபைல் ஃபோன் ஆகட்டும், டேப் ஆகட்டும் அண்ட் MP3 பிளேயர் ஆகட்டும், இதுக்கு ஆர்டினரி டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்புக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தேவைப்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட், அது வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட். சரியா? எக்ஸாம்பிள், மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் ஆப்பிள் iOS அண்ட் கூகுள் ஆண்ட்ராய்டு. த iOS ரன்னிங் ஆன் ஐபேட் இஸ், அதாவது ஐபேடில் தான் ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன்னா இந்த டெஸ்க்டாப் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமே மொபைல் ஃபோனுக்கோ டேபுக்கோ அண்ட் MP3 பிளேயருக்கோ சப்போர்ட் ஆகாது. இதுக்குன்னு தனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா யார் டெவலப் பண்ணாங்க, கூகுள் கம்பெனி. இதுவே வந்து iOS அப்படின்னு எடுத்துகிட்டு என்ன ஆயிரும், ஆப்பிள் கம்பெனி வந்து டெவலப் பண்ணிச்சு. அப்போ ஆப்பிள் ஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே ஆண்ட்ராய்டுக்கு போட்டால் சப்போர்ட் ஆகுமா, ஆகாது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு போடக்கூடிய ஓஎஸ் வந்து டெஸ்க்டாப் அண்டு லேப்டாப் போட்டால் சப்போர்ட் ஆகுமா, ஆகாது. அப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு Android. Android is a mobile operating system developed by Google based on Linux and designed primarily for touchscreen mobile devices such as smartphone and tablets. அதாவது இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யார் டெவலப் பண்ணாங்கன்னா கூகுள் கம்பெனி. ஓகேவா? இது எதை டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா லினக்ஸ் டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூகுள் கம்பெனி இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மாத்திரம் டெவலப் பண்ணல, நிறையா டிவைசஸ் வந்து லான்ச் பண்ணிக்குது. ஓகேவா? இன்னும் ரீசர்ச்சில் நிறையா இருக்குது. ஒரு சில இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு டிவி, இப்போ பெரும்பாலும் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ஸ், அதாவது கூகுள் கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிரைவர் எல்லாமே ஓடிக்கும். நெக்ஸ்ட்டு ரிஸ்ட் வாட்சஸ், எல்லா கண்ட்ரோலும் கையிலேயே வச்சுக்கலாம், வாட்சுக்குள்ளேயே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேரியஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஆர் ஆல்சோ கூகுள் கன்சோல்ஸ், டிஜிட்டல் கேமராஸ், பிசிஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமிங் கன்சோல்ஸில் இப்போ நிறைய கேமிங்க்கு நிறைய டூலெல்லாம் இருக்குது. அதாகட்டும், டிஜிட்டல் கேமராஸ் ஆகட்டும் அல்லது சில எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆகட்டும், அதில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க செப்பரேட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஓஎஸ். ஐஓஎஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் கம்பெனி அதுதான் வந்து என்னது iOS அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்தளவுக்கு அது பாப்புலர். அப்போது ஆப்பிள் மொபைல் அண்டு ஆப்பிள் லேப்டாப்ஸ்க்கு எல்லாமே இந்த iOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் குளோபலி ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு. இந்த உலகத்தில் ஆண்ட்ராய்டுக்கு அப்புறம்
அதுக்கு அடுத்த ஒரு மொபைல் டிவைசஸ் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த iOS. ஓகேவா, அந்த அளவுக்கு இது ரொம்ப அட்வான்ஸ்டு அண்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதில் சிஸ்டம் கோடு அண்டு யூசர் கோடு பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டினுடைய யூசேஜ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ டைப்பில் ப்ராசஸ் வந்து அசைன் ஆகுது கம்ப்யூட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இது 4 டைப்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்னது, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, செகண்டு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, தேர்டு ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங், ஃபோர்த்து பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோம். அதில் எவ்வளோ டைப்ஸ் இருந்துச்சு, 3 டைப்ஸு. என்னென்னது, ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபால்ட் டாலரன்ஸ் பார்த்தோம். அதாவது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கிராஷ் ஆகாமல் ரீஜென்ரேட் ஆகி என்ன ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடணும், நான் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து நிற்கணும். அதுதான் வந்து என்னது ஃபால்ட் டாலரன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நாம் ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகணும், எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும், எந்த லொக்கேஷன்ஸில், எந்த டைப்பில், எந்த அட்ரஸில் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறதா வந்து என்னது இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், மல்டி ப்ராசஸிங் பார்த்தோம். ஒரே நேரத்தில் மோர் தென் ஒன் ஒர்க்கு வந்து செய்யலாம், அதான் வந்து என்னது மல்டி ப்ராசஸிங். நெக்ஸ்ட்டு டைம் ஷேரிங். டைம் ஷேரிங் என்ன பார்த்தோம், ஒரே நேரத்தில் மோர் தென் ஒன் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கும். குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணிக்கலாம், அது என்ன பண்ணிக்கும், மாற்றி மாற்றி அதுவே எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். இன்கேஸ் பர்டிகுலர் ப்ராசஸ் முடியலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடும். அது முடிஞ்சிருச்சுன்னா அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடும். அப்போ சைமல்டேனியஸில் என்னாகும், மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், அம்மா சமையல் செய்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னது, அந்த அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம், யூனிக்ஸு, அதை யார் எங்கே டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி லினக்ஸு, ஓப்பன் சோர்ஸ்னால் என்னது, அது ஏன் எவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்னு என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். அது எந்த கம்பெனிக்காக ஃபஸ்ட்டு லான்ச். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட் வந்து ஆண்ட்ராய்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் iOS வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 5 வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.